1950களில் மனிதன் நடந்து சென்றான். அப்புறம் சைக்கிள், அதன்பின் பைக், அதன்பின் கார். இன்று எங்கு பார்த்தாலும் கார்கள். ஒரு வீட்டிற்கு 2 கார், 3 கார். இந்த உலகம் எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறது பார்த்தீர்களா? மனிதனை மனிதன் அழிக்கிறான், மனிதனை மனிதன் கொள்கிறான். அடுத்த நாட்டிற்குள் புகுந்து ஒரு ஜனாதிபதி நிக்கோலஸ் அமெரிக்கா கைது செய்து மனிதர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறதா? விலைவாசிகள் ஏறிக்கொண்டே போவது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள், அற்புதங்கள் நிகழும் இந்த நேரத்தில் அநியாயங்களும் நிகழ்ந்து வருகிறது. சென்னையில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ரோட்டில் எவ்வளவு கூட்டம் பாருங்கள். தங்கம் விலை ஏறுகிறது. தங்கத்தை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. விலையேற்றத்தை கட்டுப்படுத்த நம்முடைய அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை. காரணம் என்ன? வெளிநாடு உலக நாட்டரங்கில் தங்கத்தை விலை நிர்ணயிப்பதே இதற்காக. நம்முடைய பொருட்களை நாமே விலை நிர்ணயம் செய்துவிட்டால் இப்படி ஆகுமா? ஏழைகள் இந்த நாட்டில் இருக்கத்தானே செய்கிறார்கள். பாருங்கள், பசிக்காக காத்திருக்கும் ஒரு மனிதன்